எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் ஈரோடு பொண்ணு. இது பொங்கலுக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோங்க. அம்மா அக்கா எல்லோரும் வந்திருந்தாங்க. சரி இன்றைக்கி மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேம் ஒன்று இருக்குது. அந்த டேமில் போனால் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் கிடைக்கும்னு சொல்லி எல்லோரும் டேமுக்கு போகலான்னு கிளம்பிட்டேங்க. அந்த டேமில் நிறையா மீன் வச்சுருந்தாங்க. எல்லாம் அங்கே அந்த ஆற்றுல பிடிச்ச மீன் தான். பாறை மீன், ஜிலேபி மீன் வச்சுருந்தாங்க, லோகு மீன் வச்சுருந்தாங்க, அப்புறம் ஆற்றுப்பாறை வச்சுருந்தாங்க. நாங்கள் அதில் பார்த்துட்டு ஜிலேபி மீன் வாங்கலாம், ஏன்னா அது எங்கள் அம்மா வந்து நல்லா ரசமாட்டம் வச்சு தருவாங்க. பனிகாலங்காட்டி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருந்துச்சு. சரி அதை குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிலேபி மீன் கொஞ்சம் வாங்கினேங்க. அப்புறம் ரோஸ்ட் போடலான்னு சொல்லிட்டு அந்த பாறை மீன் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். எல்லாத்தையும் அந்த அக்கா அழகாக க்ளீன் பண்ணி வெட்டி கொடுத்துட்டாங்க. இதுதான் அந்த டேமு. பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க. என்னென்னா தண்ணி அதிகமாக இல்லை, தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. தண்ணி நிறையா வரும்போது பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு எல்லா மீனையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணி அலசி தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. ஜிலேபி மீன், பாறை மீன் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. அது அங்கே கொடுக்கும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா ரத்தமாக இருந்துச்சு, சதையாக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஜிலேபி மீனை எங்கள் அம்மா ரசம் மாதிரி வைப்பாங்க, அந்த மாதிரி வைக்க சொல்லிட்டோம். அதுக்கு எங்கள் அம்மா எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. முதலே எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டுங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையும் தாளித்ததுக்கப்புறம் சீரக மிளகு எல்லாம் போட்டாச்சுங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை நல்லா அம்மா இடித்து வச்சுருந்தாங்க. சின்ன வெங்காயம் இடித்து வச்சதையும் போட்டுட்டு வரமிளகா, பூண்டு இடித்து வச்சது எல்லாம் ஒன்றா சேர்த்திட்டாங்க. ஊற வச்சுருந்த புளி தண்ணியில் தக்காளி பழத்தை கையிலேயே நல்லா கரைச்சி ஊற்றிட்டாங்க. ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, மீன் வறுவல் மசாலா, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வெல்லம் போட்டாங்க. போட்டு முடிச்சு நல்லா இது என்னென்னா நல்லா மீன் நல்லா வெந்து வரணுங்க. அப்போ தான் அந்த மீனோட எசன்ஸ் எல்லாம் அந்த சாரில் இறங்கும். அதனால எங்கள் அம்மா நல்லா வேக வச்சு தண்ணியை தனியாக இருத்து வச்சு எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது 4 தலைமுறை சேர்ந்து குடித்தாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? அது எங்கள் அக்கா பொண்ணு, எங்கள் அக்கா, எங்கள் அம்மா, எங்கள் அம்மாயி, இது 4 தலைமுறையும் கோந்து ஒன்றா சேர்ந்து குடித்தாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அக்கா மீன் பொரிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் பொரிக்கிறதுக்கு எல்லா மீனையும் எடுத்து வச்சுட்டு நம்ம கடையில் மீன் பொரிக்கிற மசாலா, ரெடிமேட் மசாலா ஒன்று இருக்குது, அந்த மசாலாவை மொத்தமாக கொட்டி அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்துனா போதுங்க, வேறு எதுவுமே சேர்த்து தேவையில்லை. அதை மட்டும் ஒன்றா சேர்த்தி நல்லா தண்ணி ஊற்றொழிச்சு நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறமா மீனை ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து தட்டில் அக்கா அடுக்கி வச்சுட்டாங்க. அது ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டால் போதுங்க, நல்லா காஞ்சு நல்லா இருக்கும். உடனே அக்கா எண்ணெய் ஊற்றி மீனை பொரிக்கிற வேலைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு துண்டு மீனையும் எடுத்து உள்ளுக்குள்ளே போட்டு எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மீன் பொரிஞ்சு வர வர ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வாசத்துக்கே நம்ம சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. மீன் செம்மையாக வாசமாக இருந்துச்சுங்க. மீனும் எல்லாம் பொரிச்சு முடிச்சிட்டாங்க. மீன் பொரிச்ச மீனோட அம்மா வச்ச அந்த ஜிலேபி மீன் ரசம் 2 சாப்பிட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா ஒரு தூக்கத்தை போட வேண்டியதுதான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.